ஹலோ எவ்ரிவன். ஸோ இங்கே என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை பற்றி இங்கே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஓவராலாக கொஸ்டினில் மேஜர் ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டைரக்டாகவும் வரும், ஒரு சிலது அந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி அதோட இம்பாக்ட் கேட்கலாம், கான்சிக்வன்சஸை வந்து கேட்கலாம், இல்லை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸை பற்றி கேட்கலாம், இல்லை இந்தியாவோட பொசிஷன் என்னவா இருக்கு, தமிழ்நாடோட பொசிஷன் என்னவா இருக்கு, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அகாடமியில கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 1 மெயின்ஸுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பிரிச்சாச்சு. மாடர்ன் இந்தியாவில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்துச்சு, சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அதில் நியூஸ் பேப்பர்ஸ்ல என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது, அடுத்தது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை பெருசா கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ண முடியாது, கஷ்டம். ஆனா அதுலயும் ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு, அதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பாலிட்டி, அடுத்ததா பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதை நம்ம கன்வென்ஷனலா பாக்குறப்ப ஜஸ்ட் ஒரு நியூஸா பார்த்திருப்போம், ஆனா அதை மெயின் சிலபஸோட ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறப்ப அப்படியே கொஸ்டின் கேட்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அண்ட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பிரசன்ட் பண்ணிருக்கோம். சரியா? சோ இதுல முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்க இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே பாத்தீங்கன்னா அதர் சோர்சஸை பார்த்துலாம் எதுவுமே எடுக்கல. நியூஸ் பேப்பர்ல என்ன கண்டென்ட் வந்துச்சோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் போட்டு எழுதுற மாதிரி இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் பண்ணியிருக்கோம். வெறும் ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் தென் அதர் எடிட்டோரியல்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ், என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ்லாம் அந்த பேப்பர்ஸ்ல கொடுத்திருந்தாங்களோ அதை தான் நம்ம சிலபஸோட ரிலேட் பண்ணி அதை அப்படியே நமக்கு இங்க கொஸ்டின்ஸா வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் பத்தி ஹிந்து பேப்பர்ல வந்துச்சு, ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சு. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மான் கி பாத்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒபிசிட்டி கன்சர்னை பத்தி நிறைய பேசியிருந்தாரு. அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நமக்கு ஹிந்து பேப்பர்ல ஒப்பீனியன் பேஜ்ல நிறைய விஷயங்கள் வந்துருந்துச்சு. ஸோ அதை கன்சாலிடேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டென்ட்டா வச்சிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டே டாக் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லி இருக்கு. ஸோ டெல்லி ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியலான ஒப்பீனியன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ஸ்டே டாக்ஸ் ரிலேட்டடா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியா வந்து ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஸ்டே டாக்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுல முக்கியமான எத்திக்கல் வேல்யூ இருக்கு. அது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பேஷன். ஸோ அந்த கம்பேஷன் ரிலேட்டடாகவும் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸை பேஸ் பண்ணியும் நமக்கு இந்த இடத்துல நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன கண்டென்ட்ஸை இங்க நம்ம வச்சிருக்கோம். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா பாலிட்டின்னு பாக்குறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. லைக் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி வந்து 50 இயர்ஸ் ஆயிருச்சு, கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ஃபோர்ஸ் ஆகி ஒரு 75 இயர்ஸ் ஆயிருச்சு, யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 இயர்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு 100 இயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேட்டிங் ஆனிவர்சரி ஈவெண்ட்ஸே வந்து நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸோட ரிலேட் பண்ணி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிதான் பாக்குறோம். இதுல கன்வென்ஷனலான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே இருக்காது. ஒரு டாபிக் அதுல என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் இருக்காது. அதோட பேக்ரவுண்ட், அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல ஃபுல்லாவே நிறைய இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை பத்தி தெரியும். டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா இருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல நிறைய கரன்சி நோட்ஸ்லாம் வந்து மாட்டிக்கிட்டாரு, அதெல்லாம் இருந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப ஜுடிஷியரியில என்ன மாதிரியான கரப்ஷன்ஸ் இருக்கு, ஜுடிஷியரியில கரப்ஷனை வந்து எலிமினேட் பண்றதுக்கான என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஜுடிஷியரியில அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸா தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ பீகாரோட எஸ்ஐஆரா இருக்கட்டும், ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் கமிஷனோட விஷயங்களை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சில என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 டாபிக்னு வச்சாலே 10 நாள்ல இதை முடிச்சிடலாம். சரிங்களா? மோராலெஸ் ஒரு 100 டாபிக்ஸ் தான் இந்த இடத்துல கவர் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த 100 டாபிக்ஸை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 டாபிக்
ஓகேவா. ஜஸ்ட் அதை நீங்க டாப் டு பாட்டம் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கண்டென்ட்டோட ஜிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்க, சைட் ஹெட்டிங்ஸை பாருங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. நீங்க சைட் ஹெட்டிங்ஸை டெவலப் பண்ண பாருங்க. அதை ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 30 to 35 days வந்து இருக்கு. இந்த டைம்ல ஒரு 10 days நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஓவராலா கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்க கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து படிக்கிறப்ப மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்கன்னா அதோட கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் என்ன இருக்கு அப்படிங்கறது ரிலேட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. அதே மாதிரி நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நோபல் பிரைசஸ்லாம் அடிக்கடி கொஸ்டின்ல வந்திருக்கு. குரூப் 1 பிலிம்ஸ்லயே கேட்டிருந்தாங்க, போன குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ நோபல் பிரைஸ்லாம் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதை நல்லா படிச்சிருங்க. அடுத்தது இஸ்ரோ ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு மிஷனாக இருக்கு. ஸோ அதை பற்றி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். செமிகண்டக்டர் ரிலேட்டடாக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள இருக்கு. ஓகேங்களா. ரீசெண்டாக விக்ரம் 32 சிப்பை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. செமிகான் இந்தியா கான்ஃபரன்ஸ் நடக்குது, நேஷனல் செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு நமக்கு. சரியா. அடுத்தது தமிழ் சொசைட்டி பார்க்குறப்ப நமக்கு நம்ம பிரைம் மினிஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் வரைக்கும் வந்துட்டு போயிருப்பார். எதுக்காக அப்படின்னா அந்த சோழர் வம்சங்களை வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்றதுக்காக விழா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சோழா டைனாஸ்டில இருந்து இந்தியா என்னெல்லாம் கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. மேரிடைம் ரிலேஷன்ஸை பத்தி பேசியிருப்பாரு, ட்ரேடை பத்தி பேசியிருப்பாரு, மேரிடைம் கான்குவஸ்ட் பத்தி பேசியிருப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே அதுதான் லெகசி ஆஃப் சோழா டைனாஸ்டி அண்ட் இட்ஸ் மாடர்ன் ரெலவன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது கன்வென்ஷனலா Jan 2025 சிவக்கலை பத்தின விஷயங்களை நம்ம சீஃப் மினிஸ்டர் ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பத்தின விஷயங்கள். அடுத்ததா பர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி, யாருக்கு 100th பர்த் ஆனிவர்சரி கிருஷ்ணமால் ஜெகநாதனுக்கு, பிட்டி தியாகராயருக்கு பாத்தீங்கன்னா 100th டெத் ஆனிவர்சரி, நடேச முதலியாருக்கு பாத்தீங்கன்னா 150th பர்த் ஆனிவர்சரி இருக்கு. நம்ம தாதாபாய் நவரோஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 200th பர்த் ஆனிவர்சரி வரப்போகுது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வல்லபாய் பட்டேலோட 150th பர்த் ஆனிவர்சரி. ஆனா அது 2 போன குரூப் 1 அதுக்கு முன்னாடி குரூப் 1லயே ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ அது அவ்வளவா முக்கியமா தெரியல நமக்கு. சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாம்பீடு, கிரவுட் டிசாஸ்டர்ஸ். ஸோ கிரவுட் டிசாஸ்டர், ஸ்டாம்பீடை பற்றின ரிலவன்ஸ் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நிறைய இன்ஸ்டன்சஸ் வந்து இருக்கு, எங்கெல்லாம் வந்து ஸ்டாம்பீட் நடந்து எங்கெல்லாம் டெத் ஆயிருக்கு அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா RCB செலிப்ரேஷன்ஸ்ல கூட இந்த ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது இந்த ஏசியாட்டிக் லைன் சென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கோம் நம்ம. சரிங்களா. ஸோ மோர் ஆர் லெஸ் இதை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணாலே போதும். என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல அதனுடைய டைரக்ட் கொஸ்டினோ இல்ல அதுல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி கேட்டாலுமே இதில் இருக்கிறத நீங்க அப்படியே எடுத்து எழுதிட முடியும். சரியா. இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக்ல இருந்து பாத்தீங்கன்னா யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பத்தின டீடைல்டு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது அப்படியே எக்கனாமிக்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா டைரக்டா வந்துருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ண வேணாம், ஃபுல்லா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. ஃபுல் பேஜையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதுவே போதும். சரியா. ஸோ நீங்க எப்படியுமே பாத்தீங்கன்னா எல்லா குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டுமே 20 to 25 டெஸ்ட் கிட்ட எழுதிருப்பீங்க. ஸோ ஒரு கண்டென்ட் கொடுத்தா அதை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஐடியா இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிராஸ் பண்ணிட்டு அதை ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா. ஸோ நல்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.